நைட்டு கரெக்டாக சொல்லணும்னா 12 மணி அளவில் சரவணா தன்னோட நைட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்ற வழியில ரோட்ல இருக்கிற நாயெல்லாம் ஒரு கூட்டமா 1 கிலோமீட்டர் வரைக்கும் சரவணனை துரத்துச்சு. வண்டி வேகமா ஓட்டிட்டு வரும்போது சரவணன் வண்டியோட நில தடுமாறி ரோட்லயே ஆக்சிடென்ட் ஆகுது. அடுத்து என்ன நடந்துச்சு சரவணனுக்கு? இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த ஹாரர் ரியல் ஸ்டோரி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. சரவணா ஒரு பைண்டிங் கம்பெனியில வேலை பார்க்குற தொழிலாளி. அன்னைக்கு வேலை அதிகமா இருந்த காரணத்தால சரவணா நைட்டு 12 மணிக்கு தான் வீட்டுக்கு கிளம்புறாரு. சரவணா இருக்கிறது ஒரு சின்ன கிராமம். தெரு லைட்னு எதுவுமே இல்ல. சொல்ல பொருளில் இருக்கிற லைட் வெளிச்சம் மட்டும்தான். அன்னைக்கு அசைவ உணவை சாப்பிட்டு வேகமா வீடு போய் சேரணும்னு நினைச்ச சரவணா போற வழியில தெருநாயெல்லாம் துரத்தி கீழே விழுந்துடுறாரு. கை காலெல்லாம் ரொம்ப அடிப்பட்ட காரணத்தால சரவணா ஒரு 10 நிமிஷம் விழுந்த இடத்துல இருந்து ரத்தத்தை தொடச்சிட்டு மெதுவா வண்டி எடுக்கிறான். வண்டி ஸ்டார்ட் ஆகாத காரணத்தால மெல்ல கொஞ்சம் தூரம் உருட்டலான்னு நினைச்ச சரவணா வண்டிக்கு பின்னாடி யாரோ நின்னு வண்டியை பின்னாடி இழுத்து பிடிக்கிற மாதிரி சரவணனுக்கு ஒரு ஃபீல். பின்னாடி பார்த்த சரவணா வண்டிக்கு பின்னாடி யாருமே இல்ல. சரி வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டியோட டூம் வெளிச்சத்துல ஏதோ ஒரு உருவம் நிக்கிறது சரவணா ஒரு செகண்ட் பாக்குறான். அந்த இடத்துல சொல்ல போனா சரவணனுக்கு ஈரக்குலையே நடுங்கிருச்சு. மறுபடியும் சரவணா பயத்துல வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது சரவணனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வயசான மூதாட்டி அழுகுறலும் ஒரு உருமல் சத்தமும் சரவணனுக்கு கேட்டுச்சு. அந்த இருட்டுல யாரோ சரவணனோட தோள்பட்டையை தொட்டது மட்டும்தான் ஞாபகம் இருந்துச்சு. மறுநாள் காலையில சரவணா ஹாஸ்பிட்டல்ல இருந்தான். தன்னோட கையில பெரிய கட்டு போட்டு சரவணா எந்திரிக்க முடியாத நிலைமையில இருந்தான். இதுவரைக்கும் வண்டி தடுமாறிய காரணமும் சரவணா தோள்பட்டையில அடிபட்ட சம்பவமும் இன்னொரு மிஸ்ட்ரியா தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு 11 மணிக்கு அப்புறம் அன்டைம் யாரும் ட்ரை பண்ண வேணாம்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.